மதுரை ஆதீனத்தோட கார் இடிச்சிட்டு அந்த டிரைவர் வாக்குமூலம். அதாவது ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. சம்பவத்தில் இருக்கக்கூடிய நபர் எதனால் இப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிற தன்னோட சந்தேகத்தை வெளிப்படுத்துறார். இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற தன்னுடைய பயம் எதனால வந்தது? இந்த தமிழகத்திலே ஆதீனங்கள் மீது, மடாதிபதிகள் மீது அரசாங்கம் ஒரு விதமான விரோத மனப்பான்மையோட நடந்து கொள்கிறார்கள். அவர் சொன்னதுல எனக்கு முக்கியமான விஷயம் என்ன? 2 விஷயம் சொன்னார். ஒன்று, என்னை கொலை செய்வதற்கு ஏதாவது ஒரு சதி இருக்குமோ அப்படின்னு நான் பயப்படுறேன். யாரா இருந்தாலுமே நீங்க ரோட்ல நடந்து போறீங்க, உங்க மேல திடீர்னு ஒரு பாதுகாப்புக்கு சம்பந்தம் இல்லாம ஒருத்தர் வராங்கன்னா யாருக்குமே இந்த பயம் வரும். 2வது முக்கியமான விஷயம், அதை சொல்றத பேசுற நீங்க, ஆதீனத்தினுடைய சொத்துக்களில் குத்தகை யாரும் கொடுப்பதில்லை, நாங்கள் எல்லாம் சிரமப்படுகிறோம்னு சொன்னாங்களே, அதுக்கு ஏதாவது தமிழக அரசு பதில் சொல்லுச்சா? நம்முடைய ஆதீனங்கள் தமிழகத்திற்கு ஒரு பெருமை. நம்முடைய ஆதீனங்கள் வெறும் சமயப்பற்றை மட்டும் கொடுக்கவில்லை. இன்றைக்கு தமிழ் மொழியினுடைய அத்தனை சிறப்புகளும் வந்திருக்கிறது என்றால், அதனுடைய பழமை வெளிப்பட்டிருக்கிறது என்றால், அதற்கு தமிழகத்தினுடைய ஆதீனங்கள் காரணமாக இருக்கிறார்கள். அந்த ஆதீனங்களுடைய முயற்சியால் தமிழ் சிறப்புற்று இருக்கிறது. ஆனால் அந்த ஆதீனங்கள்லாம் எங்களுக்கு குத்தகை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்களே, தமிழக அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா? அவங்க கிட்ட இருந்து ஏதாவது பதில் வருதா? ஏன் அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் வரல? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.